பொதுவாகவே எல்லாருக்கும் சாதத்தில் ரொம்ப பிடித்தமான உணவு பருப்பு சாதம்ங்க. அதுவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், செய்கிறதும் ஈஸி தான். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு. அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு 2 பட்டை, லவங்கம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வரமிளகாய் 4 சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கட்டு பூண்டை உரிச்சிட்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி மீடியம் சைஸ் 4, உப்பு நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை போட்டு மூடிட்டு 3 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி.